ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம் பகுதி 5. நிமி சக்கரவர்த்தியின் தொடர்ச்சியான 9 கேள்விகளுக்கும் மேற்கூறிய நவயோகிகள் ஒவ்வொருவராக பொருத்தமாகவும் திருப்திகரமாகவும் பதில் உரைத்தனர். நான் உனக்கு அவை அனைத்தையும் கூறிவிட்டேன். இனி கேட்ட விஷயங்களை தேவைக்கு ஏற்றபடி நடைமுறையில் கொண்டு வா என்று கூறிய ஸ்ரீ நாரத மகர்ஷி வசுதேவருக்கு உபதேசித்த பின் தன் சொந்த கருத்துகள் சிலவற்றை கூறினார். ஹே வசுதேவா, நீ ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறாய்? யோகிகளும் தபஸ்விகளும் ஞானிகளும் பக்தர்களும் எந்த ஒரு பரம புருஷனை காண கடும் முயற்சி செய்கிறார்களோ அந்த ஸ்ரீமன் நாராயணனே அல்லவா உன் புத்திரனாக அவதரித்துள்ளான். இதனால் உனக்கும் தேவகிக்கும் உலகத்தில் எத்தகைய புகழ் கிட்டியுள்ளது. கிருஷ்ணனை நீங்கள் சாதாரண மனிதனாக கருதாமல் இருந்தாலே போதும். சாக்ஷாத் பரம புருஷனும் சர்வ அந்தர்யாமியுமான ஈஸ்வரன் என்று நம்பி அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தாலே போதுமானது. அதன் மூலமாகவே நீங்கள் முக்தி அடைந்து விடுவீர்கள் என்று உரைத்த நாரத மகர்ஷி மன நிறைவோடு இருக்குமாறு வசுதேவரை அனுகிரகித்து சென்றார். இதன் பிறகு பிரம்மா, இந்திரன், ருத்ரன் முதலிய முக்கிய தேவதைகளும் தேவர்களும் துவாரகாபுரியின் ஆகாச மண்டலத்தில் நிறைந்து நின்று பகவானை தெய்வீக ஸ்தோத்திரங்களால் புகழத் தொடங்கினர். அந்த ஸ்துதிகள் கணக்கில் அடங்காததும் திவ்யமானதுமான ஈஸ்வர மகிமைகளை எடுத்து கூறுவதாக இருந்தன. அவற்றை கேட்ட பகவான் ஜனங்கள் இல்லாத ஓர் இடத்திற்கு சென்று அவர்களுக்கு தரிசனம் தந்து அனுகிரகமும் செய்து வந்த காரியத்தை பற்றி கேட்டதும் பிரம்மதேவன், முன்பு எங்கள் விருப்பத்திற்கு இணங்கி அவதரித்து நாங்கள் கேட்ட உதவிகள் அனைத்தையும் செய்து கொடுத்தீர்கள். இப்போது பூமியில் அதர்ம வழியில் சென்ற அசுரர்கள் மிகவும் குறைந்து தர்மமும் வளர்ந்து தர்ம வழியில் செல்பவர்களும் அதிகரித்து விட்டனர். தங்கள் அவதார காரியம் முடிவடைந்து விட்டது. மனிதனின் ஆயுட்காலம் 120 ஆண்டுகள் என்று பிரகிருதியின் நியமம். நீங்கள் அவதரித்து 125 ஆண்டுகளும் முடிந்துவிட்டன. இயற்கை விதிகளெல்லாம் தங்களை பாதிக்காது என்றாலும் மனிதன் என்ற நிலையில் அவற்றை மதிக்க வேண்டியுள்ளதால் இனியும் தாமதம் செய்யாமல் தாங்கள் வைகுண்டத்திற்கு வந்து எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவர்களது விருப்பத்தை கேட்ட பகவான், நான் தயாராகவே இருக்கிறேன். யாதவ குலத்தினரின் எண்ணிக்கையும் அவர்களது சக்தியும் மிகவும் அதிகமாக வளர்ந்துள்ளது. இந்த நேரத்திலேயே அவர்களை அழிக்காமல் போனால் அதற்காக மீண்டும் வரவேண்டியிருக்கும். அதனால் இப்போதே அதை செய்வதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. விரைவில் இவர்கள் அழிந்து விடுவார்கள். அதன் பிறகு நானும் இந்த திவ்ய ஸ்வரூபத்தை விட்டு பரமபதம் வந்து அடைவேன் என்றார். இதை கேட்ட பிரம்மாதி தேவர்கள் செய்ய வந்த காரியத்தை முடித்த திருப்தியுடன் பகவானை நமஸ்கரித்து அவரது வைகுண்டாரோகண சமயத்தில் மீண்டும் காண்பதாக கூறி சென்றனர். இந்த சமயத்தில் துவாரகையில் அழிவிற்கான பலவிதமான அறிகுறிகளும் அவலட்சணங்களும் ஒவ்வொன்றாக தோன்ற ஆரம்பித்தன. பிராமண சாபத்தின் விளைவுகளே இவை என்பதை உணர்ந்து யாதவர்கள் அஞ்சினர். இதற்கு முக்கிய காரணமான சாம்பனையும் அவனது தோழர்களையும் மற்றும் உள்ளவர்கள் வெறுக்கவும் பழிக்கவும் செய்தனர். மொத்தத்தில் துவாரகையில் எல்லா யாதவர்களும் பயத்திற்கு ஆளாயினர். எல்லோருடைய முகமும் ஒளி குன்றி உற்சாகம் இழந்து விரக்தி, பயம் இவற்றின் நிழல் படர ஆரம்பித்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பகவான் எவரிடமும் இதை பற்றி பேசவில்லை. பிரம்மதேவன் வந்து போன பிறகு யாதவர்களில் முக்கியமானவர்களை அழைத்து பயத்துடன் அணுகிய அவர்களை நோக்கி பகவான், ஆபத்து வரப்போவதை அறிவிக்கும் பலவித அபசகுணங்கள் ஒவ்வொன்றாக தோன்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் காணவில்லையா? குலம் முழுவதையும் நாசம் செய்யக்கூடிய ஒரு பிரம்ம சாபம் ஏற்பட்டுள்ளது. எப்படி அது வரப்போகின்றது என்பது வந்தால்தானே தெரியும். எதுவானாலும் நற்காரியங்களை செய்வது நல்லது. அவற்றின் மூலம்தான் ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகையால் எவ்வளவு சீக்கிரம் எல்லோரும் ஒரு தீர்த்த கரைக்கு செல்கிறோமோ அவ்வளவு நல்லது. தீர்த்த உபாசனையும் விரதங்களையும் அனுஷ்டித்தும் தானங்களை செய்தும் வேறு சத்காரியங்களை செய்தும் தானே ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால் புண்ணிய தீர்த்தமான பிரபாசத்திற்கு இப்போதே எல்லோரும் புறப்படட்டும். பெண்களும் குழந்தைகளும் சங்கோத்வார தீர்த்தத்திற்கு செல்லட்டும். கால தாமதமின்றி
அனைவரும் புறப்பட வேண்டும். இனிமேல் இங்கு தங்குவது சரியல்ல என்று கூற பயத்தினால் விரைத்து போன யாதவர்கள் இந்த செய்தியை எங்கும் பரப்பினர். எல்லோரும் அவசர அவசரமாக புறப்படுவதை பார்த்த பரம பாகவதோத்தமனான உத்தவர் கலக்கத்துடன் பகவானை அணுகி பொங்கி எழும் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் ஒழுக பிரதட்சிண நமஸ்காரங்கள் செய்து கூறலானார். எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவரும் எல்லாம் அறிந்தவருமான தாங்கள் அற்பமான பிரம்ம சாபத்தின் பெயரால் குலத்தை நாசம் செய்து இந்த பூமியிலிருந்து மறைவதற்கான ஏற்பாடே இது என்று தோன்றுகிறது. இல்லையென்றால் பிரம்ம சாபத்தை செயலிழக்கச் செய்ய உங்களால் முடியாதா? உங்கள் ஒரே ஒரு சங்கல்பம் அதை அழித்து விடாதா? அவ்வாறு இருந்தும் சக்தி அற்றவர் போல் நடித்து கொண்டு பிரம்ம சாபமாகும் காலாக்னியால் வம்சம் நாசமடையப் போவதைக் கண்டும் எதுவும் செய்யாமல் இருப்பதை பார்த்தால் இது தங்களின் இச்சை என்றே தோன்றுகிறது. அப்படியென்றால் தாங்கள் இங்கிருந்து எங்கே செல்லப் போகிறீர்களோ அங்கேயே தாசனாகிய என்னையும் கருணை கூர்ந்து அழைத்துச் செல்ல வேண்டும். இத்தனை காலமாக தங்களையே ஆராதித்து தங்களுக்கே சேவை செய்து தங்களுடைய உணவில் மிகுந்ததையே உண்டு தாங்கள் உடுத்திய வஸ்திரத்தையே உடுத்தி நிர்மால்யங்களை அணிந்து வாழ்க்கை நடத்திய என்னை கடைசி காலத்தில் உதறி தள்ள வேண்டாம். அவ்வாறு செய்தால் எனக்கு வேறு கதி ஏது? அதனால் இந்த சேவகனையும் தாங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார். இவ்வாறு தன் ஆதரவற்ற நிலையை எடுத்துரைத்த உத்தவரை கண்டு மனம் நெகிழ்ந்து பகவான் கருணையுடன் பேசத் தொடங்கினார். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.